உனக்கு வீர பெண் என்றால் இந்திய வரலாறு தான். சான்சி ராணியை தான் நீ படிப்பாய். அவ பேரு மணிக்கருணை. மணிக்கருணை அவ பேரு மணிக்கருணை. இளவயதில் திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் சான்சி மன்னனுக்கு. அதனால் அவருக்கு லக்ஷ்மி பாய் என்று பெயர். சின்ன வயசுல திருமணம் பண்ணி கொடுக்கறதுனால அவன் கணவன் இறந்துறான். இறந்தனால சான்சியின் அரசியாக அவ வர்றா, முடிசூட்டுறான். அதனால சான்சி ராணி. இது யார் தெரியுமா? எங்கள் பாட்டி, எங்கள் அப்பத்தா வேலு நாச்சியார் பிறந்து இறந்து 85 ஆண்டுகள் கழித்து தான் அந்த மணிக்கர்ணங்கிற பெண்ணே பிறக்கிறான். ஆனா வரலாற்று நீ என்ன எழுதுற? எங்க பாட்டிக்கு பாடத்தில் எழுதும் போது தென்னாட்டின் சான்சி ராணின்னு எழுதுறாடா. இதுக்கு நாங்க எல்லாம் மொத்தமா விஷம் குடிச்சு சாகலாம். இத கேட்க இந்த சீமானை தவிர ஒருத்தன் தான் அந்த ஊர்ல. எங்க பாட்டி பிறந்து 85 வருஷம் கழிச்சு பிறந்த ஒரு பொம்பளைய தென்னாட்டின் சான்சி ராணின்னு எழுதுறா. அவளுக்கு எழுதுறா வடநாட்டின் வேலு நாச்சியார்னு எழுதணும் நீ வரலாறு. அதான்டா உண்மையான வரலாறு. இங்க பேசிய என் தங்கை கூட சொன்னாங்க, அனீஸ் பாத்திமா கூட, 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண் எப்படி இருந்திருப்பான்னு பாத்துக்க. இன்னைக்குனா நீ பெண்ணு விதவை ஆயிட்டா, கணவன் இறந்துட்டா என்ன பண்ணுவ? வெள்ளச்சாலை கட்டி மூக்கை சிந்திட்டு மூளையில உட்காந்துட்டு இருப்ப, முக்காடை போட்டு அழுதுட்டு இருப்ப. எந்த கோயில் காரியத்துக்கு போக மாட்டா, எந்த திருமணத்துக்கு போக மாட்டா, எங்கேயும் போக மாட்டா. அன்னைக்கு பெரியார் பிறக்கவே இல்லை, அன்னைக்கு பாரதி வரவே இல்லை, பெண்ணிய விடுதலைக்கு பாடிய பாரதி இல்ல, மாதர் செம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்ற பாரதி இல்ல, தையலை உயர்வு செய்வாய் என்று பாடியவன இல்ல. அவன் வரல. உலகத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், பெண்ணிய உரிமைக்கு பேசியவர்கள், எழுதியவர்கள், போராடியவர்கள் எல்லாரும் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்து உருவாக்கி இருப்பார்களோ அப்படி ஒரு பெண்ணாக வாழ்ந்தவள் நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொள்ளணும். வீர பெரும்பாட்டன்கள் நமது மருதேறுவர்கள், பாட்டியினுடைய தளபதிகள் போக வேண்டாம். ஒருவனை கோயில் வாசலுக்கு முன்னாடி வச்சு கொண்டான் வெள்ளக்காரன். தகவல் வருது, நீங்கள் போக வேண்டாம், உயிருக்கு ஆபத்து என்று சொல்லுகிற போது மாறு வேடத்திலே கை குழந்தையை தூக்கி கொண்டு போகிறாள் நமது பாட்டி. அவனுக்கு தெரியும் எப்படியும் புருஷனை பார்க்க வேலு நாச்சியார் வருவான்னு. அவன் காத்திருக்கான். வந்து உயிரற்ற கணவன் உடலுக்கிடையே நின்று அவள் நின்று வணக்கத்தை செலுத்துகிற போது கண்டுணர்ந்த அவன் வேலு நாச்சியாரை சுற்றி வளைத்து கைது செய்து கொள்வதற்கு பாய்கிறான். தப்பித்து ஓடுகிறாள் பாட்டி. இதே இந்த காட்டுக்குள் போகும்போது ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த உடையாள் என்கிற பெண், இளவயது பெண், வேலு நாச்சியார் இந்த பக்கம் வந்தாளா? குதிரையிலே வெள்ளைக்காரர் வீரர்கள். ஆம், எந்த பக்கம் போனால் சொல்ல முடியாது, காட்டிக் கொடுக்க முடியாது என்று திமிரோடு நின்றார். நம்முடைய அரசி அவரை காட்டிக் கொடுக்க கூடாது என்று திமிரோடு நின்றார். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அந்த இளவயது பெண் உடையாள் வாளை உருவினாள், இரண்டாக வெட்டினாள், துண்டாக விழுந்தாள், 2 உடலாக விழுந்தாள். உடையாள் வெட்டு உடையாள், துடியாமல் செத்தால் இந்த மக்கள் நம்முடைய ராணியை, நம்முடைய பாட்டியை காட்டி கொடுக்காமல் செத்த உடையாள் நம் குல தெய்வமடா என்று கும்பிட்டார். இன்னைக்கும் கொல்லங்குடியில் குலதெய்வம். வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காத உடையாளே உனக்கு குலதெய்வம் என்றால் வேலு நாச்சியார் யார் என்று நீ சிந்தித்து பார்த்துக்க. கட்டண்டாவன் பேரை இதே மண்ணுல கோயிலை கட்டி குடமுழுக்கு நடத்த நீ எழுதி வச்சுக்க. நடத்தல பாரு. நீ அரண்மனை வாசல ஒரு மரப்பாச்சி தண்டி ஒரு பொம்மையை வச்சிருக்க. தெருவுக்கு தெரு எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 விரலை காட்டிக்கிட்டு எல்லா இடத்துலயும் ஜோடி ஜோடியா நிக்கிறாங்க. பாட்டி வேலு நாச்சியார் சிலை எவ்வளவு, அதுக்கு எழுத்த மாதிரி இருக்கிற எம்ஜிஆர் சிலை எவ்வளவு உயரம். வா போவோம் 2 பேரும் அரண்மனை கிட்ட. அரண்மனை வாசல்ல அப்பத்தாவுக்கு ஒரு சிலை இருக்கு, அதை தவிர இறங்கி இருக்கு என்ன இருக்கு? தமிழின பெண்கள் குலதெய்வமாக கொண்டாடக்கூடிய மாதர்குல அரசி நம்முடைய பாட்டியார் வேலு நாச்சியார். மறந்துட்ட. மூளையில முக்காட போட்டு நிக்கல. கை குழந்தை தூக்கிக்கிட்டு கணவன் உடல் மேலே செய்த சத்தியம், இழந்த நிலத்தை மீட்டே தீர்வேன்னு சத்தியம். திருப்பி படை திரட்டி கோபால் நாயக்கர் அவர்கள்ட்ட மகள் போல தஞ்சம் புகுந்து அங்கிருந்து ஐதர் அலி திப்பு சுல்தாண்ட படை உதவி வாங்கி வந்து இழந்த நிலத்தை அடித்த மீட்டு வரலாறு 2 பேருக்கு தாண்டா தமிழர் இனத்துல உண்டு. இழந்த நிலத்தை மீட்ட வரலாறு வேலு நாச்சியார் என்கிற வீர பெரும்பாட்டிக்கும், திருப்பி இழந்த நிலை அனுராதபுரத்தை திருப்பி ஆனையிரவை திருப்பி அடிச்சு பிடித்த வரலாறு அவள் பேரன் பிரபாகரனுக்கு தாண்டா உண்டு. அதனாலே அருகிலே பாட்டியும் பேரன் நீத்திருக்கு. என்ன ஒரே ரத்தம் அதே வீரம் என்பதை காட்டுவதற்கு 2 பேர் தாண்டா இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்டிருக்கான். இதுல இருந்து தலைவன் நமக்கு கற்பித்தது என்ன? நிலத்தை இழக்கலாம்,
காலத்தை இழக்கலாம், களத்தை இழக்கலாம், ஆனால் பலத்தை இழந்து விடக்கூடாதுங்கிறாரு. காலத்தை இழந்திருக்கலாம், 6 மாசம் நம்ம போரிட்டு பிடிச்சிருக்கலாம், அந்த நிலத்தை அவன் பறிச்சிருக்கலாம், சரி விற்று. களம், அந்த களத்தை இழந்துட்டோம், ஆணையரவை இழந்துட்டோம், விற்று. ஆனால் பலத்தை இழந்துடாது. பலம் இருந்தால் என்றைக்காவது ஒரு நாள் எதிரியை மோதி அடிச்சு வீழ்த்தி இடத்தை பிடிக்கலாம். அப்படி பிடிச்சு காட்டினா அதான் ஆணையரம். படிப்புக்குது வரலாறு, சும்மா இல்ல. என்ன கற்பிக்குது? மரணத்திற்கு இவன் அஞ்சலையோ அவன் தான் வரலாற்றில் மாவீரனா இருக்கான். சாவுக்கு பயந்தவன் சரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். இது தலைவர் நமக்கு கற்பித்தது. உலகெங்கிலும் என் அன்பு தம்பி தங்கைகளே, வீரத்துறவி விவேகானந்தர் கற்பிக்கிறார். என்ன சொல்றார்? வரலாற்றில் கோழைகளுக்கு இடமே இருந்ததில்லை, வரலாறு வீரர்களுக்கானதுங்கிறார். என் அன்பு தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும், வரலாற்றில் வீரர்களுக்கு எப்போதும் இடம் உண்டு, எப்போதும் இடம் உண்டு. அடிமைகளுக்கு வரலாற்றில் இடம் உண்டு, ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் இடம் உண்டு. ஆனால் ஒருபோதும் கோழைகளுக்கு இடம் இருந்ததே இல்லை. இதுதான் வரலாறு. அப்ப என்ன நினைக்கிற? 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது. இது யாரு? ஹோசிமின். 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது. யார்? அண்ணல் அம்பேத்கர். இந்த வரலாற்றின் புரட்சி மொழிகளில் இருந்து ஒருவன் பிறக்கிறான். எப்படி? 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது. அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது. இது யார்? நமது உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். இது எல்லாம் வீரம் மிக்க நமது முன்னவர்கள் நமக்கு விதைத்தது. அதை வாசித்து நேசித்து சுவாசமாக்காமல் நீ ஒருபோதும் எழுச்சி பெற முடியாது. எழுச்சி பெறாமல் நீ ஒன்றிணைய முடியாது, கிளர்ச்சி செய்ய முடியாது, அரசியல் வலிமையோ அதிகார வலிமையோ அடைய முடியாது. உன் தாய் நிலத்திலே நீ தாழ்த்தி வீழ்த்தப்படுவாய், அடிமையாக இருப்பாய். உணர்வை இழந்து, உரிமை இழந்து, உடைமை இழந்து உயிரையும் இழக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாய். வரலாறு மாறும் தம்பி. ஆனால் அம்பேத்கரை தாண்டிய இந்திய பெருநிலத்தில் ஒரு அறிவார்ந்த மகன் ஒருத்தன் கிடையாது. அதனாலதான் அறிவாசான அம்பேத்கர். உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளர்களில் அவன் ஒருவன், அவன்தான் ஒருவன். அவன் சொல்லுகிறான், வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்கள் வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று. அப்படி எங்கள் இன வரலாற்றை நாங்கள் எழுதுவோம். நீ என் பாட்டி வேலுநாச்சியார், மருதுபாண்டி, தீரன் சின்னமலை, பூலித்தேவன், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், வெள்ளையத்தேவன், சுவரன்மாறன் என்கிற பெரும்பிடுகு முத்தரையர், பண்டார வன்னியன் இவர்கள் வரலாற்றை படிக்காமல் நீ பட்டமே பெற முடியாது. ஏன் படிக்கணும்? படிக்கணும். வரலாற்றை படித்தால்தான் அதுதான் உன்னை வழிகாட்டும். எப்படி என்ன வழிகாட்டும்? நான் முன்னத்தியர், நான் போயிட்டு இருக்கேன், பள்ளம் இருக்கு தாண்டி வாங்க, இதாண்டா வழிகாட்டுதல். மேடு இருக்கு ஏறி வாங்க, அதான் வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டுதான் வரலாறு.